ஹலோ நண்பா, நான் பேசலாம். எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நலம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்பவே நல்லா இருக்கோம். இப்போ எதுக்கு இந்த வீடியோனா, நீங்களே பார்த்துருப்பீங்க, தமிழ்லேயே பார்த்துருப்பீங்க என்ன வீடியோன்ட்டு. பட் இது வந்து ஸ்கேன் ரிப்போர்ட், 7வது மாதம் ஸ்கேன் ரிப்போர்ட். அன்றைக்கி தான் எடுத்துகிட்டு வந்தோம். இன்னும் யார்ட்டையும் காட்டில் ஆல்ரெடி வீடியோவில் சொல்லியிருப்பேன். அன்றைக்கி கூட பைக்கில் போயிட்டுருப்போம், அந்த வீடியோ கூட பார்த்துருப்பீங்க. ரெடி பண்ணுற அது திரும்ப திரும்ப உட்காந்து வச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஓகே, காட்டாத. ஃபர்ஸ்ட் எங்கள் அம்மா என்ன பண்ணுறான்னு பார்த்துருவோம். அதை எடுத்துக்கிட்டு வரேன். எங்கள் அம்மா பாருங்க, எங்கள் அம்மா சமைச்சிட்ருக்காங்க. என்ன பண்ணுறீங்க? எங்கள் அம்மா எல்லாரும் வீடியோவில் பார்க்கல. இந்த பாருங்க, சமைச்சிக்கிட்டு இருக்காங்க. எங்கள் அம்மா சுண்டல் செய்கிறாங்க. தக்காளி கேட்டாட்டா சுண்டல் செய்கிறாங்க. கடையில் டெய்லியும் கடையில் போய் நான் வாங்கிட்டு வந்துடுவேன். அதனால எங்கள் அம்மாவே செய்கிறாங்க. நல்லா இருக்குமா? நல்லா இருக்காதா? ஆமாம், நல்லா இருக்காது. இன்னைக்கு என்ன சொன்னாங்க ஃபர்ஸ்ட் டாக்டர்? அதை சொல்லு. உங்கள்கிட்ட எல்லாமே நல்லா இருக்கான. பட் வந்து உங்களுக்கு பிளட் ஏதோ பிளட் என்ன சொன்னாங்க? ஆமா, பிளட் சும்மா எப்படி சொல்றது, பிளட் இல்லையா உடம்புல. அதுக்கு அடிக்கடி காலை வலிக்குதான் அதுக்கு. அதுக்கப்புறம் ஸ்கேன் ரிப்போர்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் டாக்டர் போய் பார்த்தோம். அவங்க சொன்னாங்க அதுக்காக கூட ஃபர்ஸ்ட் இதை பாருங்க. இதான் நமக்கு என்னன்னு தெரியல. நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க என்ன ஆச்சுன்ட்டு. பாஸ் பண்ணி பாருங்க. ஓகே, அடுத்தது காட்டுறேன். இதுதாங்க எனக்கு இன்னமும் குழப்பமா இருக்குது, என்னன்னே தெரியல. கலர் கலரா தெரியுது உள்ள, என்னமோ தெரிஞ்சிருக்கும். அப்புறம் வந்து இவளுக்கு வேற என்ன சொன்னாங்க டாக்டர்? அதான் சொல்லு. சொல்லல, எல்லாமே நல்லா இருக்கு, நார்மலா இருக்கு பாப்பா, கரெக்டா எல்லாமே கரெக்டா இருக்கு அப்படின்ட்டாங்க. ஆமா, எல்லாமே ஓகே தான். எப்ப டெலிவரி? அதையும் சொல்லிட்டு. டெலிவரி வந்து ஏப்ரலா மே ஜூன் 4ல சொல்லிருக்காங்க. ஆமா, ஜூலை 4. ஆமா, ஜூலை 4. ஆனா ஜூன் கடைசியில எப்படியும் டெலிவரி ஆயிடும்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம் எப்போட்டு. கண்டிப்பா வீடியோ போடுறேன் நம்ம. அப்புறம் வந்து வேற என்னடி நல்லா இருக்கீங்களான்னு கேளு. இருந்தா நல்லா இருக்கீங்களா கமெண்ட் பண்ணுங்க. எல்லாரும் பேபி கேர்ள். ஆமா, நிறைய பேருங்க பேபி கேர்ள் நிறைய பேர் கமெண்ட் பண்ணிட்டீங்க இன்ஸ்டால. ஆனா யூடியூப்ல வந்து பாய் தான் சொல்றாங்க. என் அண்ணன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சொல்றாங்க பாய் தானு. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சொல்றாங்க பாய்னு. எங்க வீட்லயே எல்லாம் பாய்னு சொல்றாங்க. ஆனா இன்ஸ்டாகிராம் எல்லாமே கேளுங்கிறாங்க. யூடியூப்ல எல்லாம் பாய் தான் சொல்றாங்க. இன்னமும் வேற நான் பார்த்துக்கிட்டு இருக்கா? ஐயோ, கொடுமையா இருக்கு. ஹேர் கட் பண்ணக்கூடாதான். நானும் ஹேர் கட் பண்ற மாரி இல்லை. அட, கிரிக்கெட்லாம் விட போகணுமா, சிண்டு கட்டிட்டு போயிடுவேன். முன்னாடி உத்துட்டு பாக்குற அவனுக்காக ஒரு இது போட்டு வச்சிருக்கோம், ஒரு புக்கே. எல்லாமே ஸ்கேன் ரிப்போர்ட் தான் உள்ள. அங்க திருவாரூர்ல எடுத்தது, தஞ்சாவூர்ல எடுத்தது, எல்லா ஸ்கேன் ரிப்போர்ட்டும் இருக்கு. அம்மா சமைச்சிட்டீங்களா? எங்க அம்மா எனக்கு செஞ்சு எதுவுமே தர மாட்டாங்க. தக்காளிங்கமா செஞ்சு தந்துட்டு இருக்காங்க. என்னன்னு கேளுங்க. போய் என்னம்மா அப்படி பண்றீங்க? அப்படிதான் பண்ணுங்க. தக்காளிங்கமா எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு எதுவுமே செஞ்சு தரதில்லை. அப்புறம் எங்கள் வீட்டில் ஒய்ஃபை வேற கட்டு. அப்புறம் கேமிங் வேற லைவ் வரணும். என்ன பண்ணுறதுன்னே தெரியல. ஆமாங்க, பப்ஜி பேன் பண்ண போகிறாங்கிறாங்க. வெறியாவது. இவனா சிரிச்சுட்டு உட்காந்துருக்கா. 3.5 லட்ச ரூபாங்க என் ஐடி. இப்போதைக்கு ரேட் அவ்வளோது போங்க. நான் வாங்கினது 2.20 வாங்கினேன். 3.5 லட்ச ரூபா ஐடிங்க. அது பேன்லாம் பண்ண மாட்டாங்கன்னு தான் சொல்லியிருக்காங்க. தக்காளி என்னடி? ஆமாம், பேன் பண்ணணும். அப்புறமே வேற நான் திருவிழாவுக்கு சொல்லு. திருவிழாவுக்கு வெறியான ஆள்லாம் வராங்க வீட்டுக்கு. வெறியா பாருங்க, அழைச்சிட்டு ஊர் சுத்துறதுதான் வேலையே. அக்காளியோட தங்கச்சி, அப்புறம் நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வராங்க. கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வராங்க. வெறியான ஆட்டம் தான். அக்காளியோட கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வராங்க. அதுவே போதும், தங்கச்சியே போதும் எனக்கு ஊர் சுத்துறதுக்கு. இருந்தாலும் ஃப்ரெண்ட் எல்லாம் கூப்பிடுறீ. ஃப்ரெண்டெல்லாம் கூப்பிடுறீ. ப்ளீஸ் எனக்காக கூப்பிடுறீ. என் பையன் அழைச்சிட்டு ஊர் சுத்துவாங்களா? அது நீங்களே சொல்லுங்க. இருந்தாலும் இதோட ஃப்ரெண்ட்ஸ் அழைச்சிட்டு நான் நடுவுல வருவேன். சுத்தியும் பொண்ணுங்க வந்துட்டு அப்படியே வீடியோ எடுப்போம்ல. நல்லா இருக்கும்ல. ஏன் எதிர 10 பாப்பா அப்படி ஒரு வீடியோ எடுப்போம் நானா பாடி. அப்புறம் திருவிழா எப்ப சொல்லு? நான் சொல்றேங்க திருவிழா. நான் சொல்றேன் மே 4 திருவிழா. எல்லாரும் ஊருக்கு வந்துருங்க, எங்க வீட்டுக்கு வந்துருங்க. எல்லாரும் மீட் பண்ணுவோம். மே 4 திருவிழா.
உங்கள் குடும்ப ஃபேமிலியாக வருது, ஜாலியாக என்ஜாய் பண்ண போகிறோம். எல்லாருமே வாங்க மீட் பண்ணலாம். நம்ம கோட்டூர் மாரியம்மன் கோவில் திருவிழா. என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வராங்க. சொல்லிவிடுவோம் ஃப்ரெண்ட்ஸு. நான் இன்வைட் பண்ண போகிறேன் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். அப்போ என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இன்வைட் யாரும் கிடையாது, எல்லாம் உண்டு. எல்லாம் உண்டு. நீ வேணா சொல்லலாம், நான் சொல்லணும். நீங்க என்னத்த நீ சொல்லணும்? எந்த ஃப்ரெண்ட்ஸ் இல்ல, ஒன்லி பாய் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் தான். ஆமா, என் ஃப்ரெண்ட்ஸும் கிடையாது. ஆமா, என் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் உண்டு, கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ். சரி, இங்கே இன்னும் ஒழுங்கா கடைசியாக காட்டிக்கிறேன். பார்த்துங்க, எல்லாம் பார்த்துங்க. அதை இது என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல, தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. நான் டாக்டர் சொல்லிடுறேன் நல்லா தான் இருக்குன்ட்டு. இருந்தாலும் வீடியோ பார்க்குறவங்க டாக்டர் யாரும் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க, பார்க்கலாம். டெலிவரி தான் பயமாக இருக்குது. இவருக்கு அடிக்கடி வயிற்ற வேற வலிக்குதுன்னு வேறு சொல்கிறேன். அது வேறு பயமாக இருக்குது. எங்கள் அம்மா வேறு பயம் விட்டுறாங்க, முன்னாடியே தான் ஆகிடுமோன்ட்டு. ஐயோ, ராத்திரி 1 மணிக்கு எழுந்துச்சு கால் வலிக்குதுன்னு கத்திக்கிட்டாடக்கா. மூஞ்சி அலிம்பாரு. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஐயோ, வேர்க்குதுங்க, வேர்க்குது. நோண்டிக்கிட்டே இருக்கா, அதே தான் பார்த்துட்டு இருக்கா. வெளில போவா, சரி 4 பேபி ஃபோட்டோ பார்ப்பான். மறுபடியும் வெளில போவா, அந்த ஸ்கேன் ரிப்போர்ட் எடுத்து பார்ப்பான். ஐயோ, இப்போ என்ன பண்ண போகிறேன்? வச்சுட்டு மறுபடியும் எப்போ எடுத்து பார்ப்பேன்? லேட்டாக எடுத்து பார்ப்பான். ஐயோ, வேர்க்குது, ரொம்ப வேர்க்குது. அப்புறம் வேற என்ன, திருவிழா கண்டிப்பா வாங்க. அம்மா தான். ஐயோ அம்மா, திருவிழாக்கு எல்லாரையும் வர சொல்லிடுங்க. எல்லாரும் திருவிழாக்கு வந்துருங்க. இங்க சுண்டல் செய்யறதுக்கு எதுவும் கிண்டிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஓவர், நீ வந்து திங்க வேணாம் போ. ஆகுதுப்பா, சுண்டல் அது என்னமோ செய்யறேன். தக்காளி பாய் சொல்லு. பாய் செல்லுங்களா சொல்லு. பாய் செல்லுங்களா. பாய் செல்லுங்களா. தக்காளியோட கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் வராங்க, சைட் அடிப்போம். வர வைக்கிறேங்களா, வாங்க. சரியா? ஓகே, பாய் சொல்லு. நீ இல்லைனாலும் பரவாயில்ல, ஜாலியா இருப்போம் நான் உங்க ஃப்ரெண்ட்ஸோட. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது எதுக்கு தான் வாங்கி வச்சான்னு தெரியல, யூஸ் பண்ணல. கடைசியில எதுக்குள்ள இந்த மாசமாளவங்க வந்து இதுல இது பண்ணுவாங்க. இங்க இருங்க, தக்காளி கொண்டு வந்துட்டாங்க. எனக்கு கொண்டு வரல, எனக்கு ஒண்ணுமே கிடையாது. ஓகே, இந்த வீடியோட முடிச்சுக்கிறேன். லவ் யூ ஆல், டேக் கேர், பாய். பாய் சொல்லுங்கம்மா. பாய் 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 பாய். சரி, காசு கூட நான் கிளம்புறேன். ஓகே, குளிக்க போறேன். மணி ஆயிடுச்சு, 7 மணி ஆயிட்டு. குளிச்சுட்டு ஜாலா வரும் கேமிங்க்கு. என்ன தடி இப்படி வேற? ஓகே, ஓகே, பாய். பாய் சொல்லிடுங்க. பாய் தான் சொல்லிட்டேன். எத்தனை பாய் சொல்லுங்க. சரி, பாய்.